பொதுவாக நீங்கள் பாருங்கள், எல்லா குடும்பத்துலேயும் தகப்பனுக்கு மகளை ரொம்ப பிடிக்கும், தகப்பனும் மகளும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க, தாயும் மகனும் க்ளோஸ் ஆகி பார்த்துருக்கீங்களா? அது நேச்சுரலாகவே இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது. பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். பார்க்கணும், அந்த மகள் தகப்பன் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆகிடுவாங்க. அது தப்பு பாவம்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் நேச்சுரலாக அப்படி நடக்கிறாரு. ஆனாலும் மகனை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அவன் மைண்டில் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. இல்லை தங்கச்சி மட்டும்தான் அப்பா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, என் மேலே இல்லைன்ற மாதிரி எண்ணத்தை உண்டாக்கிடக்கூடாது. சரிசமமாக நீங்கள் கவனித்து கொள்ளணும். அந்த சிந்தை வராதபடி காத்து கொள்ள வேண்டியது பேரண்ட்ஸுடைய பொறுப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக காணப்பட வேண்டுமானால் பெற்றோர்களாகிய நாம் நமது பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொண்டு பட்சபாதம் காட்டாமல் சரிசமமாய் நேசித்து கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். அதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் உள்ள உறவில் விரிசல் ஏற்படாதவாறு காத்துக்கொள்ள முடியும். பட்சபாதம் இல்லாமல் நடந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ ஆலோசனை வழங்கி உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். மகிழ்ச்சியான குடும்பம், இதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம்ல. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா? நிறைய பேர் இங்கே வர்றவங்க கூட என்னை பார்த்து சொல்கிறாங்க, பிரதர் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம், ஒரு குடும்பம்னா இப்படிலாம் இருக்கணும்னு எங்களுக்கு யாருமே சொல்லித்தரலை, இப்படிலாம் கூட வசனம் இருக்குன்னு கூட யாரும் எங்களுக்கு போதிக்கலை, நான் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது, நான் என் மனைவி குடும்பமாக உட்காந்து பார்க்குறோம், எங்களுடைய குறைகளெல்லாம் சரிப்படுத்தி இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், பலர் சொல்லதை கேட்கும்போது உள்ள மகிழ்ந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள தேவன். எழுப்புதல் உங்களுடைய குடும்பத்திலே உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் குடும்பங்களை குறித்து பேசும்படி கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்கள் பெற்றோருக்கு ஆண்டவர் பேச போகிறார். இப்போ பெற்றோருக்கு இது பெரிய ஒரு சப்ஜெக்ட், நிறைய காரியம் இருக்குது. பெற்றோர் கவனிங்க, உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு. முதலாவது பாருங்கள், பிள்ளைகளுக்காக கர்த்தரை நீங்கள் துதிக்கணும். என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு தந்த இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தினந்தோறும் நீங்கள் துதிக்கணும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 127 சங்கீதம் 4 வசனத்தில் பாருங்கள், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது தேவன் கொடுக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. 128 சங்கீதம் 3-4 வசனங்கள் பாருங்கள். அடுத்த சங்கீதத்தில், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பார்த்தீங்களா? பிள்ளைகளை குறித்து அழகான வாக்குத்தத்தம், ஒலிவ மர கன்றுகளைப் போல செழித்திருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்படின்னா பிள்ளைகளை குறித்து தேவன் அருமையான வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். முதலாவது பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிங்க. ரெண்டாவது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். தினமும் பிள்ளைகளுக்காக துதிக்கணும், தினமும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். என்னதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு இருக்கிற வீடு, காரு, பங்களா, தொழில், பிஸ்னஸ், வேலை எல்லாவற்றையும் விட தேவன் கொடுத்த ஒரு மேலான ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம் உடைய குழந்தைகள். அதனால் அவங்களுக்காக தவறாமல் நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபிக்கணும். ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைனால ஒவ்வொரு குழந்தை பேரை சொல்லி, இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த குழந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் இந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். பெற்றோர் தினந்தோறும் உங்களுடைய குழந்தைக்காய் ஜெபிக்கணும். தயவுசெய்து அது முக்கியத்துவத்தை உணர்ற. அப்போ குழந்தைய நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். 2வது குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். 3வது பிள்ளைகளை நடத்துங்கள். அந்த ஜெபம் பார்த்தீங்களா, குழந்தைய நான் வளர்க்கணும். பிள்ளையை வளர்க்குறது எல்லாருக்குமே தெரியும். டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க, இந்த மாதத்துக்கு இந்த உணவு கொடுங்க, தாய்ப்பால் கொடுங்க, மில்கை கலந்து கொடுங்க, இந்த பழ வகை கொடுங்க,
இதெல்லாம் இப்போ இந்த டாக்டர்ஸ் அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த உணவை தான் கொடுக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து வெயில் நேரத்துக்கு இந்த ட்ரெஸ் பயன்படுத்துங்க, குளிர்காலத்துக்கு பயன்படுத்துங்க, அப்படி விதவிதமாக அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எப்படியாவது அறிந்து அதெல்லாம் பண்ணிடுறோம். வளர்க்குறதுக்கு தெரியும், நடத்துவதற்கு அதில் தான் அதிக கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை நடத்துங்கள். அந்த சிலர் எப்படி நடத்தணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இதில் தான் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தணும். பிள்ளைகளை நடத்தும் போது பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளுக்கு போதிக்கணும், சொல்லப்பட டீச் பண்ணணும். பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் சொல்லு, பிள்ளைகளுக்கு போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஏபிசிடி அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்கள, ஆனால் அவனை எழுதுன்றீங்க. அந்த பிள்ளை பேச ஆரம்பில ஏ சொல்லு பி சொல்லு அப்படின்னு அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குறீங்க. வசனம் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறத சொல்லி கொடுக்குறீங்களா? ஜெபிக்கிறத சொல்லி கொடுக்குறீங்களா? வசனத்தை எப்படி வாசிக்கணும் தியானிக்கணும் சொல்லி கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். பெற்றோருடைய பொறுப்பு, உங்கள் பொறுப்பு தானே அது. நீங்கள் தானே சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கணும், வசனத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு தகப்பங்கிட்ட, பேரண்ட்ஸுக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுங்க, 19வது வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் கவனிக்கணும் இந்த காரியத்தை. ஆபிரகாமுக்கு ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீதி நியாயமாக நடக்கணும், கர்த்தருடைய கட்டளைப்படி சொல்லுது, இப்படி தான் நடக்கணும்னு கர்த்தருடைய வழியில் நடக்க கட்டளையிடுவான். இப்படி தான் நம்ம உலக மக்கள் கிடையாது. பிள்ளைகளுக்கு சில காரியம் கட்டண்டைட்டாக பேசணும். We are not worldly people. நாம் உலக மக்கள் கிடையாது. உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தில் வாழுகிறோம், உலக மக்களோடு வாழுகிறோம். எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். ஆனால் நம்ம வித்தியாசமானவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஒரு பரிசுத்த ஜாதி. அப்போ அவங்கள போல் நம்ம வாழக்கூடாது, அவங்கள போல் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அவங்கள போல் நடக்கக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்கள். இதை சொல்லி கொடுத்தீங்களா அவங்க பிள்ளைகளுக்கு? இதெல்லாம் சொல்லியே கொடுக்காம என் பிள்ளை அப்படி நடக்குது இப்படி நடக்குது என்ன பண்ணுன்னு தெரில. நீங்கள் உட்கார வச்சு பேசணும்ல, நம்ம போதிக்கணும்ல. என்றைக்கு உங்கள் பிள்ளைகிட்ட உட்காந்து பேசுனீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகிட்ட உட்கார வச்சு பைபிளை வச்சு ஆண்டவர் காரியம் பேசியிருக்கீங்களா? நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அந்தந்த வயசுக்கேற்ற ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு வசனத்தை வச்சு போதிக்கணும். சும்மா உங்கள் ஞானத்தை வச்சு நீங்கள் பேசக்கூடாது. வசனத்தை வச்சு பிள்ளைகளை இயேசுவை முன்னிட்டு தான் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். 4வது, பிள்ளைகளை சிட்சிக்க வேண்டும் அப்படின்னு பைபிளில் இருக்குது. சிட்சிக்கணுமா? நீதிமொழிகள் 22:15 பாருங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு அதுதான் பிள்ளையினுடைய மதியினத்தை அப்புறப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பிரம்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 23:13-14 வசனம் பாருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாக மாட்டான். பிரம்பில் ஒரு அடி கொடுக்கறனால பிள்ளை செத்தா போயிடும். கையை வச்சுனா சிலர் கண்டமனுக்கு அடிக்கிறது. சில தாப்பன்மார் அடித்த அடியில் பிள்ளைகள் காது கேட்காம போயிருக்குது. அப்படிலாம் அடிக்கூட. பிரம்பை வச்சு முட்டை கீழே அடிக்கணும். சில ஒழுங்குகளை வைத்து கொள்ளணும். அப்படி தான் அந்த காலத்தில் முட்டை கீழே தான் அடிப்பாங்க பிரம்பு வச்சு. அப்போ அந்த மாதிரி பாருங்கள், பிள்ளையின் தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பால் அடித்தால் அவன் சாக மாட்டான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. அப்போ நீ சிட்சிக்காமல் இருந்தால் அவன் பிள்ளை நரகத்துக்கு போக நீ தான் காரணம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பெற்றோர், நீங்கள் பிள்ளையை கண்டிக்கலை, சிட்சிக்கலை, சும்மா இஷ்டத்துக்கு விட்டுறீங்கன்னா உன் பிள்ளையை நரகத்துக்கு போகிறதுக்கு நீ தான் பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். பாதாளத்துக்கு அனுப்புறீங்கன்னு அர்த்தம். ஒரு சமயம்
சென்னையில் நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்குள்ள பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ 2 குழந்தைகள் பேரண்ட்ஸ் கொண்டு இப்போ குழந்தைய பாஸ்டர் டெடிகேட் பண்ணுறாங்க. பண்ணும்போது நான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க கேட்குறாங்க பேரண்ட்ஸுக்கிட்ட, பெரம்பு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஹோல் சர்ச்சே இருக்குது, பெரம்பு வாங்கிட்டீங்களான்னு. பாஸ்டர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டு திருப்பி கேட்டால் பெரம்பு வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பாஸ்டரை பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது நீங்கள்? பேரண்ட்ஸ் கை குழந்தையோட 2 குழந்தைய தூக்கிட்டு வந்து பேரண்ட்ஸ் என்ன பெரம்பு வாங்கிட்டீங்களா? அப்போ குழந்தை பிறந்த உடனே பெரம்பு ஒன்று வாங்கி வச்சிடணும். அந்த பிள்ளைக்கு தெரியணும், தப்பு பண்ணால் இந்த பெரம்பை எடுப்பாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போ பெரம்பை எடுத்தாலே நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு பிள்ளைகள் புரியணும். அதை புரிய வைப்பது பெரம்பு. சும்மா கையில் அடிக்கிறது, கண்ட பாத்திரத்துக்கு அடிக்கலாம் பண்ணக்கூடாது. ஒரு பெரம்பு வாங்கி வச்சுக்கொள்வது பைபிள் அனுமதிக்குதில்ல. பைபிள் சொல்லுதில்ல, பெரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். உங்கள் பிள்ளையை நீங்கள் பகைக்கிறீங்கன்னு அர்த்தம், பிள்ளையை உண்மையாக நேசிக்கலைன்னு அர்த்தம். தகப்பனார் கண்டிக்கும் போது சில இடத்துல பாருங்கள், தாயார் வந்து குறுக்க நேரம், என் பிள்ளையை நீங்கள் தொடப்படாது. அப்போ அவர் பிள்ளை கிடையாதா? தாய்மார் கவனிங்க, தகப்பன் வந்து பிள்ளையை கண்டிக்கும் போது கண்டித்து பெரம்பில் அடி கொடுக்குறாங்க, கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இரக்கம் காமிச்சு நீங்கள் தடுக்கக்கூடாது. கண்டிக்கட்டும் விட்டு, அதுக்கப்புறம் பிள்ளை உட்காந்து அழும், அப்போ அடிச்சுட்டாங்கன்னு உங்கள்கிட்ட பிள்ளையை ஆறுதல் படுத்தி, ஏன் அப்பா கண்டிச்சாங்க, ஏன் உன்னை அடித்தாங்க யோசித்து பாரு, நீ தப்பு பண்ணிட்டல, அப்போ போய் சாரி கேளு, டேடிக்கிட்ட போய் சாரி கேளு, இனி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு. அந்த பிள்ளைகளை சரிப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஏன் பிள்ளை அடிக்காதங்க அப்படிலாம் சொல்லி செய்யக்கூடாது, அது தவறு. 2 பேருக்கு சேர்ந்தது தான் அவங்களுடைய குழந்தை, அவங்களுக்கு உரிமை இருக்கிறதுனால தான் கண்டிக்கிறார். அவர் என்ன பிள்ளைகளை அடித்து விளையாடுறாரா? பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் தகப்பனு கண்டிக்கிறார். குழந்தை நல்லா வளரணுமானா தகப்பனுடைய கண்டிப்பும் இருக்கணும், தாயினுடைய அரவணைப்பும் இருக்கணும். இந்த 2 சேரும்போது அந்த குழந்தை அழகாக வளரும். அப்போ அந்த தகப்பனுடைய கண்டிப்பும் இருக்கணும், தாயினுடைய அரவணைப்பும் இருக்கணும். அதுக்காக தகப்பனால எப்பவுமே கண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிலர் வந்து அதுக்காக எதுக்கெடுத்தாலும் கண்டிப்புன்னு பிள்ளைகளை திட்டுறது, வயிறு சின்ன காரியத்துக்கு அப்படி இருக்கக்கூடாது, நசுலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகிட்ட அன்பு காமி, தப்பு பண்ணுனா கண்டித்து சரிப்படுத்தணும், அவ்வளோதான். இதில் கண்டிக்கும்போது வாயின் வார்த்தையில் கண்டிக்கக்கூடாது. இந்த வாயின் வார்த்தை இதுதான். நீங்கள் பெரம்பல் அடிச்சிங்கன்னா கூட அந்த பிள்ளை அதை மறந்துடும். சரி, அப்பா நன்மைக்கு அடித்தாங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்க, ஆனால் நீ தான் தருத்தரடா, உன்னால் என்ன பிரயோஜனம், உன்னால் அப்படி தான் நீ சில 2 பிள்ளைகளை சபிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் காயமாய் மாறி லைஃப் லாங்காக அது போகாது. அதனால் பேரண்ட்ஸு பிள்ளைகளை வார்த்தையினால் கண்டிக்காதுங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தினா கவனமாக இருங்க. பிள்ளையை ஊன் பண்ணுற மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. அது பிள்ளைகளை லைஃப் லாங்காக பாதித்து விடுங்க. அப்பா அப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நீ விளங்க மாட்டேன்ட்டாங்க, நீ வந்து அவ்வளோதான், வாழ்க்கையில் இப்படி தான் கஷ்டப்பட்டு போவேன், நாசமாக போவேன்னு சபிக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் அவங்கள ஆசீர்வதித்து தான் நீங்கள் பேசணும். கோபம் வந்து கண்டிப்பில் கண்ட வார்த்தையும் பேசக்கூடாது. அதுவும் எபிரேயர் 12:9-10 குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் கண்டிக்க முடியும். தோளுக்கு வளர்ந்த பிறகு தோழன்பாங்க. பிள்ளை பெருசாக வளர்ந்த பிறகு கை நீட்டுறது, அடிக்கிறது செய்யக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நீங்கள் பிள்ளைகளை அடித்து பெரம்பை பயன்படுத்தி திருத்துறது எல்லாமே. அதுக்கு மேலே சிக்ஷிக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக பிள்ளைகளை எழும்புனா நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். மற்ற எல்லா தவறுகளையும் நார்மலாக சொல்லி சரிப்படுத்தலாம். கர்த்தரை துக்கப்படுத்தி, கர்த்தரை வேதனைப்படுத்தி, கர்த்தரை மறுதளிக்கிற மாதிரி பிள்ளைகள் எழும்புனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை எதிர்க்கணும். பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கணும். நீங்கள் வந்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எதையும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரை துக்கப்படுத்துகிற எதையும் இந்த வீட்டில் அனுமதிக்க முடியாது. அது சொல்கிறேன், நான் வந்து இவரை கடவுளான்னு நினைக்கிறேன், நீங்கள் இயேசு கடவுள்ன்றீங்க, நான் வந்து இவரை கடவுளாக நினைக்கிறேன்னு ஒரு ஃபோட்டோ கொண்டு வச்சு நான் உள்ளே தான் நான் சாமி கும்பிடுவேன்னா நீங்கள் அனுமதிக்கலாமா? அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம், ஆண்டவரை அவமானப்படுத்துகிற விஷயம். நீங்கள் சொல்லணும், இங்கே அனுமதி கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே அதுக்கெல்லாம். இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏலி அவனுடைய பிள்ளைகள் காரியத்தில் நீ அந்த பாருங்கள், 1 சாமுவேல் 2:29 வாசித்தீங்கன்னா, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன்.
ஆண்டவருக்கு தான் உங்கள் வீட்டில் முதலிடம் கொடு. பிள்ளைகள் ரெண்டாவது தான். தேவனை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தை வீட்டில் அனுமதிக்க கூடாது. கள்ள உபதேசத்தை பிள்ளை கொண்டு வந்தால் கெட் அவுட். இங்கே இடம் கிடையாது வீட்டுக்குள்ளே. இந்த கள்ள உபதேசத்துக்கு இடம் கிடையாது. இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு இடம் கிடையாதுன்னு சொல்ல தெரியணும். இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, இது இயேசு உலாவுகிற இடம்னு சொல்ல தெரியணும். பிள்ளை தானே, எல்லாத்தையும் உள்ளே சேர்க்கக்கூடாது, சாபம் உள்ளே வந்துடும். ஏலி அப்படி தான் கண்டிக்காததுனால சாபம் அந்த தலைமுறைக்கு வந்து விட்டது. பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லார், என்னை விட உன் குமாரரை நீ மதிக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அதனால பேரண்ட்ஸ் இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவனை துக்கப்படுத்துகிற எதையும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக இருக்கணும். 5வது, பிள்ளைகளில் பட்சபாதம் காட்டாதிருங்கள். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளில் பட்சபாதம் காட்டுவது. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் காலேஜில் படிக்கிற ஹாஸ்டலில் எக்ஸாம்லாம் முடியுது, ஜெபிக்க வந்தபோது அந்த மகள் ரொம்ப அழுதா. ஏம்மா அழுகிற, நீ ஏதாவது ஹாஸ்டல் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு படிப்பு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலான்னா, வீட்டுக்கு போகிறத நினச்சா தான் அழுகையாக வருது அங்கேன்னா. எல்லோரும் எப்போண்டா வீட்டுக்கு போகலான்னு காத்திருப்பாங்க, நீ ஏம்மா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நான் இங்கே தான் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, என்னை நேசிக்க என்னுடைய அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் எங்கள் அம்மா நேசிப்பாங்க, என்னை மாத்திரம் வெறுப்பாங்க. என்னுடைய பிரதர் சிஸ்டர் கூட என்கிட்ட பேசுகிறது எங்கள் அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நான் அனாதையை போல் தான் இருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய காயத்தை அந்த மகளுக்கு உண்டாக்கி இருக்குது. ஒரு தாய் எப்படிங்க பட்சபாதம் காமிக்கிறாரு. இன்றைக்கி சில பேரண்ட்ஸு பட்சபாதம், மூத்த மகனுக்கு ஒன்று, இளைய மகனுக்கு ஒன்று, பொம்பளை பிள்ளைக்கு ஒன்று, பையனுக்கு ஒன்றுன்னு அன்பு வேறுபடுகிறது. பட்சபாதம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இதனால் நிறைய பிள்ளைகளுடைய மனது பாதிக்கப்பட்டு லைஃபே பாதிக்கப்படுகிற பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிற? சின்ன வயசில் இருந்து என்னை பார்த்தா கோபமாக தான் பேசுவாங்க, எரிச்சலாக தான் பேசுவாங்க. என் தங்கச்சி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய காயம் இருக்குது தெரியுமா? பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகளை அப்படி சொன்னால் உடனே கரெக்ட் பண்ணுங்கள். பிள்ளைகளோட சரியாகுங்க, உறவுகளை பலப்படுத்துங்க. அது பிள்ளைகளை பாதிக்கும். ஆண்டவர் உங்களை கணக்கு கேட்பார். நான் ஒரு 2 பிள்ளைகளை வளர்க்குற கொடுத்தா நீ இப்படியா வளர்ப்ப அப்படின்னு தேவன் கணக்கு கேட்பார். மறந்துடாருங்க. அதனால் கவனமாக இருக்கணும். சில பிள்ளை சொல்லுங்க, அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அதை எப்படி பிடிக்காமல் இருக்கும்? தாய்க்கு என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை கண்டாலே முகம் சொல்லிப்பாங்க, ஆனால் என் தம்பின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காரியங்கள் பிள்ளைகள் வாயிலேருந்து வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனம் செலுத்தி ஜெபம் பண்ணி சரிப்படுத்திடுங்க. இல்லாட்டினா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது காயமாக பதிஞ்சு அது அப்பப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கும், வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், லைஃப் லாங்காக பாதிப்பை உண்டாக்கிறோம். நீங்கள் தான் உட்கார வச்சு பேசி கிளியர் பண்ண வேண்டியது அவசியம். பாருங்கள், யோசேப்பு ஈசாக்கு பண்ண பெரிய தப்பு. யோசேப்புக்கு மட்டும் பல வர்ண அங்கி. யோசேப்பு மேலே அன்பு அவன் அதிகம் காட்டி தாய் இழந்துட்டாங்கன்னு அன்பு காட்டுறான், பல வர்ண அங்கி வாங்கி கொடுத்துட்டான். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்குறாங்க, இவனுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் அங்கி? அப்பா இவனை மட்டும் ஸ்பெஷலாக நேசிக்கிறாரு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைச்சாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு பகை எப்படி வந்துச்சு? அப்போ அதுக்கு வேறு எங்கே இருக்குன்னு பார்த்தா பேரண்ட்ஸ் பண்ணுற தவறு நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க, பொருள் வாங்கினா ஈக்குவலாக நீங்கள் பார்க்கணும். சில பிள்ளைகள் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கி கொண்டு 2 பிள்ளைகள் கையில் கொடுங்களேன், இந்த பிள்ளை தான் கையில் கொடுத்துட பார்க்காது, அண்ணனுக்கு என்ன கொடுத்துருக்குது, அக்காவுக்கு என்ன கொடுத்துருக்கு அதை பார்க்கும். அது மாத்திரம் இல்லை, வாங்கி அது என்ன வேலைன்னு பார்க்கும். சில பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் அப்படி, சில பிள்ளைகள் அப்படி இருக்காது. சில பிள்ளைகள் அதில் பயங்கர விவரமாக இருக்கும். அவனுக்கு என்ன வேலை, என்னை விட 5 ரூபா அதிகம் கொடுத்து வாங்கியிருக்குது, அப்போ எனக்கு இது வேண்டாம். பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் அப்படி சில பிள்ளைகள் ஆக்ட் பண்ணுற, நடந்து கொள்ளுகிற விதம். அப்போ அந்த பிள்ளையோட மைண்டில் என்ன, எனக்கு விலை குறைஞ்சதை தர்றாங்க, அதுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரே விலையில் வாங்க முடியுமான விலையில் கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் வாங்கி கொண்டு கொடுக்கணும். அந்த ஞானம் உங்களுக்கு வேணும் பெற்றோருக்கு. இல்லைன்னா அதை கூட சில பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இல்லை, சில பிள்ளைகள் கவனமாக பார்க்கும். வந்து சொல்லுங்கள், எங்கள் அண்ணனுக்கு மட்டும் நிறைய காஸ்ட்லியாக வாங்கி தருவாங்க, எனக்கெல்லாம் அப்படி வாங்கி தர மாட்டாங்க அப்படிலாம் பேசுங்க பிள்ளைகள். அப்போ அது மைண்டில் அது இருக்குது, அதெல்லாம் பார்க்குது. அப்போ நீங்கள் ஒன்றே கவனிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் குழந்தைக்கு குழந்தை வேறுபடும்.